அங்கே கணவனாக இருந்தால் மனைவி உடன் இருக்க மாட்டார், பெற்றோராக இருந்தால் பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள், பிள்ளைகள் இருந்தால் பெற்றோர் இருக்க மாட்டார்கள், நண்பர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அதை விட விருட்சியான, அதை விட தனிமையான ஒரு வீடு கிடையாது. அது ஒவ்வொரு நாளைக்கு சொல்லுது, மனுஷனே நான் புழுக்கள் நிறைந்த வீடு, நான் வெறுச்சி நிறைந்த வீடு, நான் வெறுமை நிறைந்த வீடு. யார் அந்த கபரை பயந்து வாழ்ந்தார்களோ, அதற்காக அமல் செய்து வாழ்ந்தார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா 'அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா 'அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني. கண்ணியத்திற்குரிய மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ் இன்று தொடர்ந்து காலையிலிருந்து மார்க்க விஷயங்களை கேட்டு வருகிறீர்கள். கேட்டவற்றில் எவ்வளவு முடியுமோ அந்த விஷயங்களை மனதிலே பதிய வைத்து வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் கேட்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த எண்ணத்தில் கேட்பீங்களா? நீங்கள் எவ்வளவு கேட்டீர்கள் என்பதை விட கேட்டதில் எவ்வளவு அமல் செய்தீர்கள் என்பதுதான் முக்கியம். நிறைய கேட்கலாம், ஆனால் அமல் இல்லை என்றால் பயன் கிடையாது. இப்போது நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். கொஞ்சம் நல்ல கவனமாக கேளுங்க. நாம் இப்போது பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், கண்டிப்பா நம்மில் ஒவ்வொருவருக்கும் அது இருக்கிறது, காத்து கொண்டிருக்கிறது. நம்மில் ஒவ்வொருவரையும் அது காத்து கொண்டிருக்கிறது, அது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்தில் எல்லா விஷயங்களையும் நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லைங்களா? கப்பலுக்கு போன புருஷன் எப்போ வருவாருன்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். படிக்க போன பையன் எப்போ திரும்ப வருவாருன்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆஸ்பத்திரிக்கு போன நோயாளி சுகமா எப்போ வருவார் என்பதாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் இதை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கும். நீங்கள் அதை தேட வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. குல் இன்னல் மௌத்தல்லதீ தஃபிர்ரூன மின்ஹு فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة. அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களே, எந்த மரணத்தை பார்த்து பயந்து அதிலிருந்து தப்பிப்பதற்காக நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ, சும்மா ஓடல மனுஷன் மௌத்தை பார்த்து. அல்லாஹ் எப்படி சொல்றான்? தஃபிர்ரூன், விரண்டு ஓடுகிறீர்களோ. பார்த்தீங்களா? நம்மள யாருக்காவது மௌத்து பிடிக்குன்னு சொல்லுவோமா? மௌத்து நம்மள யாருக்காவது எனக்கு மௌத்தை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அந்த காலத்தில் ஒரு கிழவி காட்டில் விறகெல்லாம் எடுத்து சுமந்து ஊரில் கொண்டு வந்து விற்றுவிட்டு அவங்க ஒஜிபனை நடத்தணும். ஒரு நாள் காட்டில் விறகெல்லாம் பொறுக்கிட்டு மரத்தடியில் விறகெல்லாம் சேர்த்து வச்சு கட்டிவிட்டு ரொம்ப கஷ்டமாக உட்காந்துருக்குது. மரத்துக்கு இந்த பக்கத்தில் ஒரு வாலிபர் தூங்கிட்டு இருந்தார். மரத்துக்கு இந்த பக்கத்தில் ஒரு வாலிபர் தூங்கிட்டு இருந்தார். இந்த பாட்டி கொஞ்ச நேரம் தூங்கிருச்சு, அதுவும் வெயிலில் களைப்பில் தூங்கிருச்சு. அப்புறமா அந்த விறகு கட்டியை தூக்கி தலையில் வைக்கணும். நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, பிள்ளைங்க இருந்து என்ன பிரயோஜனம், யாருமே கை கொடுக்கலையே, இந்த தள்ளாடக்கூடிய வயோதிக காலத்தில்
நானே காட்டுக்கு வந்து விறகுகளை பொறுக்கி கட்டி எடுத்துட்டு போய் விற்று என்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டியிருக்குது, இந்த மரணம் வந்து தொலைக்காதா அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல, இந்த பக்கத்தில் படுத்திருந்தாரு பாருங்க ஒரு வாலிபர், டபக்குன்னு எந்திரிச்சு இந்த பக்கம் வர்றார், பாட்டியே கூப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாட்டி பயந்துருச்சு. யாரை கூப்பிட்டேன்னுச்சு. அதான் மரணத்தை கூப்பிட்டீங்களா, நான் தான் மலக்குள் மௌத்துனாரு. அதுவா இந்த கீழே கிடக்கிற விறகு கட்டையை தூக்கி தலையில வைக்கிறதுக்காண்டி கூப்பிட்டேன்னுச்சு. புரியல. அந்த பாட்டி என்ன சொன்னுச்சு, முதல்ல மௌத்து வந்துடாதான்னுச்சு. பக்கத்தில் ஒருத்தர் நான் தான் மலக்குள் மௌத்து கூப்பிட்டீங்களே வந்திருக்கேன்னு சொன்ன உடனே டபக்குன்னு பல்ட்டி அடிச்சு. என்ன சொன்னுச்சு, ஆமா கூப்பிட்டேன். எதுக்கு கூப்பிட்டேன், இந்த விறகு கட்டையை எடுத்து தலையில வைக்கிறதுக்காண்டி கூப்பிட்டாங்கன்றுச்சு, உயிர் வாங்க கூப்பிடலன்றுச்சு. அப்ப எவ்வளவுதான் வயசானாலும் சரி மௌத்து நமக்கு பிரியமான ஒன்றல்ல. எனவேதான் அல்லாஹு தஆலா மௌத்தை சொல்லும் போது முசீபத்துல் மௌத், இன் அஸாபத்கும் முசீபத்துல் மௌத், மௌத்தை ஒரு முசீபத்தாகவே அல்லாஹ் சொல்றான். முசீபத்தில் ஒரு பெரிய முசீபத் மரணத்தினுடைய முசீபத். எனவேதான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற துஆவை சொல்றோம். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா மௌத்தை சொல்லும்போது எந்த மௌத்தை பார்த்து நீங்கள் அதிலிருந்து தப்பிப்பதற்காக ஓடுகிறீர்களோ அந்த மௌத் உங்களை சந்திக்க வரும். அல்லாஹ் அக்பர். எப்படி? உங்களை வீடு தேடி வரும். உங்களை வீடு தேடி வரும். வீட்டில் இல்லையா ஆபீஸுக்கு வந்துடும், ஆபீஸ்ல இல்லையா விளையாண்டுகிட்டு இருக்கிறீங்களா அங்கேயும் வந்துடும், இல்ல வானத்தில் பறந்துகிட்டு இருக்கிறீங்களா அங்கேயும் வந்துடும், இல்ல கப்பலிலே மிதந்து கொண்டிருக்கிறீர்களா அங்கேயும் வந்துடும், ரொம்ப பிஸியா பிசினஸ் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா அங்கேயும் வந்துடும். அந்த மௌத் யாருடைய அனுமதியையும் கேட்காமல், யாருடைய அப்பாயின்மெண்ட்டையும் எதிர்பார்க்காமல் எந்த நேரத்திலும் வரலாம். அல்லாஹ் அக்பர். எந்த நேரத்திலும் வரலாம். குழந்தைக்கு வரலாம், வாலிபனுக்கு வரலாம், வயோதிகனுக்கு வரலாம். அது கணக்கு வழக்கெல்லாம் பார்க்காது. அன்பானவர்களே, இந்த மௌத்து நாம் அதை பயப்பட வேண்டிய, அந்த மௌத்தை நினைத்து அச்சப்பட வேண்டிய ஒன்றுதான் இந்த மௌத் என்பது. சும்மா இல்லை. ஏன்னா மௌத் ஆகிறதே ஒரு கஷ்டமான ஒரு கஷ்டமான நிலை. எப்படி மௌத் ஆகிறது இருக்குது, அதுவே ஒரு கஷ்டமான நிலை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மயக்கமுறுகிறார்கள், பிறகு தெளிவடைகிறார்கள். இன்னலில் மௌத்தி லஸகராத், மௌத்துக்கு எத்தனை மயக்கங்கள், மௌத்துக்கு எத்தனை மயக்கங்கள். அல்லாஹ் அக்பர். வலி தாங்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான வலி, சக்கராத்துடைய வலி, சக்கராத்துடைய வேதனை. வஜாஅத் சக்ரத்துல் மௌத், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மனிதனே மௌத்துடைய மயக்கம் உனக்கு வரப்போகிறது. ذَلِكَ مَا كُنْتَ مِنْهُ تَحِيدٌ. இந்த மௌத்தை பார்த்து தானே எப்படியாவது ஜகா வாங்கிடலாம், ஓடி போயிடலாம் நினைத்து கொண்டிருந்தாய். முடியுமாங்க? முடியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி முடிந்திருக்குமே ஆனால் மன்னர்கள் இந்த பூமியிலே இறந்திருக்க மாட்டார்கள், இல்லையா? மந்திரிகள் இறந்திருக்க மாட்டார்கள், படை தளபதிகள் இறந்திருக்க மாட்டார்கள், மருத்துவர்கள் இறந்திருக்க மாட்டார்கள். யாராவது மரணத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்ள முடியுமாயின் இந்த உலகத்தில் ஏராளமான மக்கள் மரணத்திலிருந்து தங்களை காத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அது முடியாது.
அல்லாஹ்வின் தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னக மையிதுன் வ இன்னஹும் மையிதூன். நபியே, நீங்களும் மௌத்தா போயிடுவீங்க. அல்லாஹ் அக்பர். நபியே, நாங்க புரியுதா இல்லையாங்க? யாரை பார்த்து சொல்ற? அல்லாஹ் தஆலா. சுப்ஹானல்லாஹ். நம்மளை பார்த்து நீங்க மௌத்தா போயிருவீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு டாக்டர் சொல்றார் ஒரு நோயாளியை பார்த்து, எப்பா உனக்கு கேன்சர் 4வது ஸ்டேஜுக்கு போயிருச்சு, இன்னும் 5 நாளோ 10 நாளோ இவர் விருப்பத்துக்கு ஏதாவது செஞ்சுக்க சொல்லிருங்கிறார். அவ்வளவுதான். ஆனா நீ என்னப்பா 4 நாள் டைம் கொடுக்கிறது, 4 நிமிஷத்துக்கே இங்கே உறுதி இல்லையே. இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். 4 நிமிஷத்துக்கே உறுதி கிடையாது. மெட்ராஸில் ஒரு பேஷண்ட், அவருக்கு வைத்தியம் பார்க்கறதுலேருந்து அமெரிக்காவிலேருந்து டாக்டர் வந்தார். ஏர்போர்ட்டில் இறங்கினாரு. அப்போலாவுக்கு போகிறதுக்குள்ளார ஆக்சிடென்ட்ல இவர் போயிட்டார், டாக்டர் போயிட்டார். பேஷண்ட் அதுக்கப்புறமா தப்பிச்சுக்கிட்டு பொழைச்சிக்கிட்டு அவர் வந்துட்டார் வீட்டுக்கு. அமெரிக்காவிலிருந்து டாக்டர் வர்றாரு, இந்தியாவில் உள்ள பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு. அவர் வைத்தியம் பார்க்க வரவில்லை, அவருடைய மரணம் சென்னையிலே இருக்கிறது, அதற்கு வந்திருக்கிறார். ஐனமா தகூனு யுதுரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, உயர்ந்த பலமான கோட்டைகளுக்கு மேல் இருந்தாலும் சரி, மரணம் உங்களை பிடித்தே தீரும். அல்லாஹ் அக்பர். யா அர்ஹமர் ரஹீமீன். யா ரப். மாணவர்களே, ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இன்னக மையிதுன். நபியே, நீங்கள் மௌத்தாகி விடுவீர்கள். வ இன்னஹும் மையிதூன். அவர்களும் மௌத்தாகத்தான் போகிறார்கள். யார் யார் உங்களை இன்று நம்பவில்லையோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களும் மரணிக்கத்தான் போகிறார்கள். இந்த மௌத் இருக்குதே, அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்றான்? அந்த நிலை இருக்குதே, மனிதனுக்கு மௌத்து வந்துருச்சுன்னா அந்த சக்கராத்து நேரத்தில் அவனுக்கு ஒண்ணுமே புரியாது, பயங்கரமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். மனிதர்கள் பக்கத்தில் உள்ளவங்களை கேட்பாங்களாம், வகீல மன் ராக் வظن انه الفراق والتفت الساق بالساق الى ربك يومئذ المساق. யாராவது ஓதி பார்க்க மாட்டாங்களா? யாராவது மருத்துவம் பார்க்க மாட்டாங்களா? சொல்ல யாரு பார்க்க முடியும்? அந்த உயிருக்கு தெரிஞ்சிடும், அந்த மனுஷனுக்கு நம்ம பிரிய போகக்கூடிய நேரம் வந்து விட்டது என்று அவனுக்கு தெரிந்துவிடும். சுத்தி உள்ளவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எப்படியாவது காப்பாற்றிடலாமா, எப்படியாவது பொழைக்க வச்சிடலாமா. டாக்டர் காலில் உழுவுறோம், கையில உழுவுறோம், செலவழிக்கிறோம், எங்க வேணாலும் கொண்டு போலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அன்பானவர்களே, முதலில் அந்த நேரத்தை நினைத்து பார்க்க வேண்டும். முதலாவது. இரண்டாவது, நாம் இறந்ததற்கு பிறகு, நாம் மௌத்தானதுக்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம நினைச்சுக்கிட்டே எங்க அதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இருக்கு? ஹதீஸ்ல அதெல்லாம் படிக்கிறதுக்கு எங்க நேரம் இருக்கு மக்களுக்குன்னா? பிஸி லைஃப். சும்மா கதை அடிக்கிறதுக்கும் ஊரை சுத்துறதுக்கும் அல்லது வீணா பொழுதுபோக்குவதற்கும் வெட்டியாக வீண் பேச்சுகள் பேசுவதற்கும் மக்கள்கிட்ட ரொம்ப நேரம் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உயிர் வாங்குற காட்சி இருக்குதே, 2 அறிவிப்புகள்ல நம்ம பார்க்கிறோம். ஒன்று சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பு, இன்னொன்று முஸ்னத் அஹ்மத், இமாம் அஹ்மதுடைய கிதாபுல பார்க்கிறோம். நல்ல மனிதராக இருந்தால், கொஞ்சம் நல்லா கவனிங்கம்மா, கவனிக்கிறீங்களா? இல்லை டீ குடிச்சிட்டு வந்து உஷாரா இருக்கிறீங்களா இல்லையா? போதுமா போதுமா பேசுவோமா பேசுவோமா? நல்ல மனிதனாக இருந்தா அவனை உயிர் வாங்க வரும்போதுங்க, சுப்ஹானல்லாஹ், ஒன்று மலக்குல் மௌத் கண்டிப்பா வரணும். மலக்குல் மௌத் அவர் வரணும். அவர் வந்தாதான் வேலை நடக்கும்.
அவரை தவிர யாருமே உயிர் வாங்க முடியாது. குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில் லதி உக்கில பிக்கும் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். உங்களுக்காக நியமிக்கப்பட்ட மௌத்துடைய வானவர், அவர் கண்டிப்பாக உங்களை உயிர் கைப்பற்ற வருவார். நல்லவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது யார் இபாதத்தில் தீன்ல இஹ்லாஸோட தக்வாவோட தௌபாவோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்துருவான். அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இபாதத்தில் கொண்டு போய் வச்சிருவான். ஒரு இபாதத்தில் கொண்டு போய் வச்சிருவான். அந்த இபாதத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, அவருடைய ரூஹு பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எத்தனை மனிதர்கள் சுஜூதிலே மரணித்திருக்கிறார்கள், குர்ஆன் ஓதக்கூடிய நிலையிலே மரணித்திருக்கிறார்கள், தொழுக வைத்த நிலையிலே மரணித்திருக்கிறார்கள், மார்க்க கல்வியை போதித்துக் கொண்டிருந்த நிலையிலே மரணித்திருக்கிறார்கள். தெரியுமா? ஏன் எப்படி தெரியுமா? இது என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா விஷயம்? இதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? தூய்மையான மனதோடு. எப்படிங்க? பியூர் ஹார்ட் அண்ட் ட்ரூ இன்டென்ஷன், உண்மையான எண்ணத்தோடு அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு இடையில இஹ்லாஸா, உங்களுக்கு எப்படி மௌத்து வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்களோ அந்த மௌத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க. there is no doubt. நீங்க அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் எனக்கு குர்ஆன் ஓதும்போது மௌத்து வேணும்னு கேட்டீங்கன்னா குர்ஆன் ஓதும்போது மௌத்து கொடுப்பான். யா அல்லாஹ் எனக்கு ஹஜ் செய்யும்போது உம்ரா செய்யும்போது மௌத்து வேணும்னு கேட்டா அல்லாஹ் ஹஜ் செய்யும்போது உம்ரா செய்யும்போது மௌத்தை கொடுப்பான். எந்த இபாதத்துல நீங்க கேட்கிறீங்களோ மௌத்த, அந்த இபாதத்துல இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா மௌத்து உங்களுக்கு வரும். எனக்கு அப்படித்தான். நம்ம ஆசைப்படுறது எப்படி தெரியுமா? நீங்க கேட்கலாம் இதுக்கு என்னங்க ஆதாரம்னு சொல்லிட்டு. ஆதாரம் என்ன தெரியுமா? இமாம் நஸை அறிவிக்கிறாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாதுக்கு போறாங்க. அப்போ வழியில ஒருத்தர் சஹாபாக்களை பார்த்த உடனே, அப்போ முஸ்லீம் ஆனாரோ அல்லது ஏற்கனவே முஸ்லீம் ஆயிருந்தாரோ, நானும் உங்களோட வரேன்னு சேர்ந்துக்கிட்டார். அவர் ஒரு சாதாரண மனிதர் தான். அன்றைக்கு ஜிஹாதுக்கு போனாங்க. ஜிஹாதுக்கு போனால் ஒரு சில போர்கள் ஒரே நாளில் முடிஞ்சிருக்கு, சிலது 3 நாள், சிலது 1 வாரம், சிலது 14 நாள், இந்த மாதிரி பலவிதமான போர். அப்போ போர் முடிஞ்ச உடனே போர் காலையில் ஆரம்பிக்குங்க, மத்தியானம் வரைக்கும் போர் நடக்கும். அதுக்கப்புறமா போரை நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு அவங்கவுங்க ஓய்வு எடுக்கிறது, காயப்பட்டவங்களுக்கு மருந்து போடுறது, இறந்து போனவங்களை அடக்கம் பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த போர் வீரர்களுடைய ஒட்டகம் குதிரைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் மேய்க்கிறதுக்கு ஒருத்தவங்க கூட்டிட்டு போவாங்க. அப்ப அந்த சஹாபி ஜாயின்டார்னார்ல புதுசா, அவர் அந்த ஒட்டகங்களை குதிரைகளை மேய்க்கிறதுக்காண்டி போயிட்டார். அன்றைய பொழுதுல என்ன கனிமத்து கிடைத்ததோ அதை ரசூலுல்லாஹ் பங்கு வைக்கிறாங்க. கவனிக்கிறீங்களாமா? பங்கு வைக்கிறாங்க. ஒரு பங்கு ஒரு எல்லாம் எத்தனை முஜாஹிதுன்னு எல்லாம் கணக்கெடுத்துருவாங்க. எல்லாம் யார் கலந்துக்கிறாங்க, யார் குதிரையில் வந்தா நடந்து வந்தா எல்லாம் கணக்கு இருக்கும். அப்ப இவருக்காக வேண்டி உள்ள பங்கு அதுவும் ஒதுக்கப்படுது. யாருக்காக வேண்டி உள்ள பங்கு? இந்த புதுசா ஜாயின் ஆயினார்ல, ஒட்டகத்தை மேய்க்க போயிருக்கிறார்ல, அவருக்குள்ள பங்கு எடுத்து வைக்கப்படுது. சாயந்தரமா மகரிபு நேரத்தில் அவர் வர்றார். அப்ப அந்த பங்கை வைத்திருந்த சஹாபி, தோழரே இது இன்றைய ஜிஹாதுல கிடைத்த கனிமத்தில் உங்களுக்குள்ள பங்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அவர் அதை வாங்கிக்கிட்டு நேரா ரசூலுல்லாஹ்விடத்துல வர்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரும் சொல்ற மாதிரி தெரியலையே, சரி உங்களுக்கு எல்லாம் சேர்த்து நானே சொல்லிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்விடத்துல யா ரசூலல்லாஹ் இது என்ன காசு பணம், இது என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த முதல் தடவை அப்பதான் ஜிஹாதுல கலந்துக்கிறார். அவருக்கு ஒன்றும் தெரியல. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது கனிமத்து, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு. அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் லா அலா ஹாதா அஸ்லம்து,
இதற்காக நான் முஸ்லிமாகவில்லை, இதற்காக நான் ஜிஹாதில் கலந்து கொள்ளவில்லைங்கிறார். என்ன சொல்றாரு? நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த காசு, அதுக்காக நான் முஸ்லீம் ஆகல, அதுக்காக நான் ஜிஹாதுல கலந்துக்கல அப்படிங்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு எதற்காக நீ இஸ்லாமை ஏற்றாய், பிறகு எதற்காக நீ இந்த ஜிஹாதிலே கலந்து கொண்டாய்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, போர் உக்கிரமாக மூண்டு போர் நடந்து கொண்டிருக்கும் போது எங்கிருந்தோ யார் எரிந்தார் என்று தெரியாமல் ஒரு அம்பு வரணும், அது என்னுடைய கழுத்தில் தொண்டையில இந்த பக்கமா உள்ளார போய் இந்த பக்கமா வெளியே வந்து நின்னுறணும், அதுல நான் ஷஹீத் ஆயிரணும். அல்லாஹ் அக்பர். என்ன வார்த்தை பாருங்க, என்ன ஆசை பாருங்கள். காலித் இப்னு வலீத் இருக்காரு ரலியல்லாஹு அன்ஹு, அவர் சொல்றார் கடைசி மௌத்துடைய நேரத்தில் 90 போர்களிலே நான் கலந்திருக்கிறேன், ஒவ்வொரு போரிலும் ஷஹாதத்தை வேண்டி கலந்தேன். அவருடைய உடம்புலங்க காயம் இல்லாத இடமே இருக்காது. யாருடைய உடம்புல? அல்லாஹ் அந்த சஹாபியை பொருந்தி கொள்வானாக, அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாக்குவானாக. அவருடைய உடம்புல காயமில்லாத இடமே இல்லை. சொல்றாரு, இன்று நான் ஒட்டகம் தனது தொழுவத்தில் மரணிப்பதை போன்று எனது விருப்பிலே மரணிக்கிறேனே என்று கவலைப்படுறார். அபூபக்கர் சொல்வாங்க காலிதை பார்த்து, அஜஸத்தின் நிசா ஐ எலித்ன மிஸ்ல காலிதின், காலித மாதிரி புள்ள பக்க பெண்களால முடியலன்னு சொல்வார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய வாள், சுப்ஹான் அல்லாஹ். இருந்தா அப்படி இருக்கணும். வாழ்ந்தால் அல்லாஹ்வுக்காக எதையும் செய்துவிட்டு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வாழ வேண்டும் அன்பானவர்களே. இல்லைன்னா வாழ்க்கையே வேஸ்ட், இல்லைன்னா வாழ்றதே வேஸ்ட், நம்ம ஓதுறதே வேஸ்ட். குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றோமா இல்லையா? என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், நான் வாழ்வதும் சாவதும் உனக்குன்னு சொல்றோம். அல்லாஹ்வுக்காக நான் எதையும் செய்து அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கையினுடைய லட்சியம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தீனுக்கு நான் எதையும் செய்ய வேண்டும், இந்த உம்மத்துக்கு நான் எதையும் செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா வெறும் இந்த சாப்பாடு சாப்பாடு திங்க வேண்டியது துண்ண வேண்டியது, ஊர் சுத்த வேண்டியது, ட்ரெஸ் வாங்க வேண்டியது, போட வேண்டியது, இப்படி இதை மிருகம் தானே செய்யுது. என்னங்க, யார் செய்யறா? எல்லா மிருகமும் அல்லாஹ் படைச்ச எல்லா மிருகமும் அதுதானே செஞ்சுக்கிட்டு இருக்கு. பாருங்க, அந்த சஹாபி சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாமை ஏற்றேன் எதற்கு தெரியுமா? ஒரு அம்பு கழுத்துல இப்படி வரணும், யார் எரிஞ்சாலும் தெரியக்கூடாது, எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியக்கூடாது. அதுக்கு பேர் அரபில சஹ்முன் கர்புன்னு சொல்லுவாங்க. எரிஞ்சவர் யாருன்னு தெரியாத அம்பு, அது கழுத்துக்குள்ளார இப்படி போய் கழுத்துல இருந்து இப்படி வெளியே வந்து பாதியில நிக்கணும், அதுல நான் மௌத்தா போயிடணுங்கிற. சுப்ஹானல்லாஹ். அடுத்த நாள் போர் நடக்குது. போரிலே ஷஹீதானவர்களை கொண்டு வருகிறார்கள், போர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஒருத்தரையா போர்வையை திறந்து யார் யாருன்னு பார்க்குறாங்க. பார்த்தால் அந்த ஷஹீதுகளிலே அந்த சஹாபியும் அந்த மனிதரும் இருக்கிறார். அவர் எங்கே விரல் வைத்து அடையாளம் காட்டினாரோ அந்த இடத்தின் வழியாக அம்பு சென்றிருக்கிறது. எந்த இடத்தில் விரல் வைத்து அடையாளம் காட்டினாரோ அந்த இடத்திலிருந்து அம்பு வெளியாயிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கரத்தால் அவரை அடக்கம் செய்தார்கள், அவருக்காக துஆ கேட்டார்கள். அதை பார்த்துட்டு உமர் சொன்னாங்க, இந்த இடத்தில் நான் இருந்திருக்க வேண்டுமே. எப்படி? ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை வாங்கிறதுக்கு இந்த ஷஹீதாக நான் இருந்திருக்க வேண்டுமே ஆசைப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய துஆ என்ன சும்மாவா, சாதாரணமானதா? ஒருத்தரை பார்த்து அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான். 3 சஹாபாக்கள் மூத்தா போருக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. மூத்தா போர் படிச்சு பாருங்க வரலாற்றுல. கூப்பிட்டாங்க. ஜாஃபர் படைக்கு அமீரா இருப்பார், ஜாஃபர் கொல்லப்பட்டுட்டா ஜெயித் அமீரா இருப்பார்.
ஜெயிது கொல்லப்பட்டுட்டா அப்துல்லா இப்னு ரவாஹா அமீரா இருப்பார். அவரும் கொல்லப்பட்டுட்டா முஸ்லிம்கள் யாரை அமீராக்குகின்றார்களோ அவர்கள் அமீரா இருப்பாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? அவ்வளவுதான். யார் யார் பேர ரசூலா இவர் கொல்லப்பட்டால் சொல்றாங்களோ அவ்வளவுதான், அவங்க முடிவு. இந்த போர்ல இருந்து அவங்க திரும்பி வர மாட்டாங்கன்னு அர்த்தம். எவ்வளவு ஈமான் வேணுங்க. இதை கேட்டதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய பாதையில போறதா இருந்தா என்ன ஈமான் வேணும் யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். சாதாரணமான ஈமானா? ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் மலையளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும், நீங்கள் மலையளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும் எனது தோழர் ஒரு கைப்பிடி அளவு தர்மம் செய்த ஒரு தானியத்திற்கு சமமாகாது. ஏன்? அவர் அந்த ஈமானோட செஞ்சாரு. நம்ம ஈமான்ல வீக்கா இருக்கும். அவருக்கு அந்த ஈமான். சுப்ஹானல்லாஹ். இதாங்க மௌத். அந்த சஹாபி ஆசைப்பட்டார். ரசூலுல்லாஹ் விஷயத்தை குத்துங்க, அது சொல்ல மறந்துட்டேன். அவர் என்ன சொன்னாரு ரசூலுல்லாஹ்விடத்துல? இப்படி அம்பு போய் இப்படி அம்பு வெளியே வந்து மௌத்தா போன ரசூலுல்லாஹ்னு சொன்னார்ல, அதுக்கு பதில் என்ன சொன்னாங்க தெரியுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உஸ்துகுல்லாஹ் யஸ்துகுல்லாஹு மஅக். அடியாரே, அல்லாஹ்விடத்தில் உண்மையாக நடந்து கொள், அல்லாஹ் உண்மையாக உன்னிடத்திலே நடந்து கொள்வான். நீ உண்மையாக நியத்து வைத்தால் அந்த நியத்தை அல்லாஹ் உண்மையாக்குவான். அதுக்கு தான் நான் சொன்னேன், நமக்கு என்ன நியத்து இருக்குதோ, காசு காசுன்னு ஹவா நஃப்ஸ், எப்ப பார்த்தாலும் அந்த ஹவா நஃப்ஸ், அந்த நேரத்தில் தான் மௌத் வரும். துன்யாவை பேசிக்கிட்டே இருக்குது. எப்ப பார்த்தாலும் சில பேரை பாருங்க, துன்யாவை பேசிக்கிட்டே இருப்பான். நீ வீடு வாங்கினியா, சொத்து வாங்கினியா, நகை வாங்கினியா, பிள்ளைக்கு பிள்ளைய எங்க கட்டி கொடுத்த, எங்க படிக்க வச்ச, பிள்ளைக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கிற, அவ்வளவுதான். முசீபத்து பிடிச்சவன் எங்கேயாவது கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி களிமா சொல்ல கூட முடியாம செத்து போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இல்லைன்னா அப்போலா மாதிரி ஆஸ்பத்திரியில் ஐசியூல வச்சு குடும்பத்தில் யாருமே இல்லாத நிலையில மரண வசியத்தை செய்ய முடியாம 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கடைசியில் ஜனாசா வாங்கிட்டு வர வேண்டியதான். இன்னைக்கு மௌத் அப்படி வந்துகிட்டு இருக்குங்க. கொண்டு போய் ஐசியூல வச்சிடுறாங்க, வசியத்து செய்ய முடியல, குடும்பத்தை யாரையும் உள்ளார விட மாட்டேங்கிறானோ, எல்லா காஃபிர் டாக்டர், காஃபிர் நர்ஸுங்க, களிமா கூட சொல்லி கொடுக்க மாட்டானோ. மௌத்தா போய் 3 நாள் கழிச்சு தான் ஜனாசாவை கொடுப்பானோ. மௌத்தா போய் 3 நாள் கழிச்சு தான் ஜனாசாவையே கொடுப்பானோ. பயப்படாதீங்க. ஒரு வயசு ஆயிருச்சா அல்லாஹ்விடத்துல போறதுக்கு தயாராயிரும். அல்லாஹ்விடத்துல போறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் என்னை கூப்பிட்டுக்க, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்க, போறதுக்கு ரெடி ஆயிரும். புரியுதா இல்லையா? இருக்கணும் இருக்கணும். என்ன செஞ்சிட போறோம்? புரியுதா? பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இஷ்டத்தை கொடுக்குறான். நபியே நீங்க வேணும்னா வாழ்ந்துக்குங்க, நபியே நீங்க வேணும்னா வாழ்ந்துக்குங்க, விருப்பப்பட்ட அல்லாஹ்விடத்துல வந்துருங்க. எப்படிப்பட்ட சான்ஸ் பாருங்க. நீங்க வேணும்னா வாழ்ந்துக்கலாம், உங்க விருப்பம். வேணும்னா வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தேர்ந்தெடுத்தார்கள்? அல்லாஹ்வை. இந்த வார்த்தையை சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தஆலா அவனிடத்தில் உள்ளதை, மேலும் இந்த துன்யாவில் வாழ்வதை, இந்த இரண்டில் எதை வேண்டுமோ எடுத்துக்கொள் என்பதாக அனுமதி கொடுத்தான். அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் உள்ளதை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. யாருக்கும் புரியல. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்ல எல்லாரும் பேசாம இருக்கிறாங்க, புரியல என்னன்னு சொல்லி. பக்கத்தில் அபூபக்கர் மட்டும் ஓன்னு அழுதுகிட்டு இருக்கிறார். அல்லாஹ் அக்பர். அவ்வளவு பாசம் யாருக்கு? அபூபக்கருக்கு. அபூபக்கர் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை புரிந்தவர், ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கத்தை புரிந்தவர். அபூபக்கர் மாதிரி யாருமே ஆக முடியாது. உமர் நினைச்சாரு ஆயிரலான்னு சொல்லி முடியல அவரால். யாரால? என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? உமர் அபூபக்கரோட போட்டி போட்டாரு, ஆனா தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு. அபூபக்கரே, உங்களை ஒரு நாளும் நாங்கள் வெல்ல முடியாதுன்ட்டார். சுப்ஹானல்லாஹ்.
அல்லாஹ் அபூபக்கரை பொருந்தி கொள்வானாக. அல்லாஹ் அபூபக்கரை பொருந்தி கொள்வானாக. அபூபக்கர் மட்டும் அழுகுறார். பக்கத்தில் இருந்த அந்த வாலிப சஹாபாக்கெல்லாம், அபூபக்கருக்கு ரசூலுல்லாஹ்க்கு வயசு எத்தனை? 2.5 வயசு தானே வித்தியாசம். என்ன இந்த கிழவருக்கு, இந்த ஷேக்குக்கு என்ன ஆச்சு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருத்தருக்கு அல்லாஹ் ஆகிரத்துக்கு வரியா துன்யால இருக்கிறியான்னு அல்லாஹ் ஒருத்தருக்கு சொன்னா, அவர் ஆகிரத்துக்கு போறதுக்கு தயாராயிட்டேங்கிறாரு, அதுக்கு ஏன் இவர் அழுவணும் என்பதாக மக்கள் பேசிக்கிறாங்க. விளக்கம் கேட்டவன தான் தெரியுது, அந்த வார்த்தையில ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? தனது மரணத்தை சூசகமாக அங்கே சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் மரணிக்க போகிறார்கள் என்பதை அங்கே சொன்னார்கள். அந்த அடியார் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை அபூபக்கர் புரிந்து கொண்டார். மக்களால புரிய முடியும். இந்த மௌத் இருக்குது, இது வர்றது இருக்குது, மலக்குல் மௌத் வர்றாரு பார்த்தீங்களா, அவர் உயிரை வாங்குவார். நல்லவர்களுடைய உயிரை ரொம்ப சாஃப்டா லேசா வாங்கலான்னு தான் முயற்சி பண்ணுவாரு. ஆனா அந்த சாஃப்ட், அந்த லேசே அதுவே ஒரு கஷ்டமா தான் இருக்கும். இப்படி குழைத்த மாவிலிருந்து ஒரு முடியை பிடுங்குவது போல, முடியை வெளியே எடுப்பது போல, குழைத்த மாவுல மைதா மாவோ கோதுமை மாவோ குழைக்கிறீங்க, அதுல ஒரு முடி இருக்கு, எடுத்தா கஷ்டமாவா வரும்? அதுதான், அதுவே அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த ரூஹ் இருக்கே, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே பரவி இருக்குது. மனிதனுடைய ரூஹ் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சதைகளில், நரம்புகளில், இதயத்தில், குடலில், கைகளில், கால்களில், கண்ணில், எல்லா இடத்துலயும் அந்த ரூஹ் இருக்கு. அதை அப்படியே கலெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கணும்னா சுபஹான் அல்லாஹ், நினைச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த காஃபிருடைய உயிர் இருக்கு பார்த்தீங்களா, பாவிகளுடைய உயிர் வர மறுத்துக்கிட்டு ஓடி ஒளிய பார்க்கும். வர மறுத்துக்கிட்டு ஓடி ஒளிய பார்க்கும். மலக்கு போடுவார், ஒரு போடு பலான்னு அறைவார், செவுல பார்த்து அறைவார். வலவு தரா இதில் மலாயிகத்து யத்ரிபூன உஜு வலவு தரா இத் யதவஃபல் லதீன கஃபருல் மலாயிகத்து யத்ரிபூன உஜூஹஹும் வ அத்பாரஹும். நபியே, அந்த காட்சியை நீங்கள் பார்த்தால் எப்படி இருக்கும்? காஃபிர்களுக்கு மலக்குகள் உயிர் வாங்க வரும் பொழுது அவனுடைய முகத்திலும் அவனுடைய பின்புறத்திலும் அடிப்பார்கள். அப்படி என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? அடி சாத்துன்னு சாத்துவாங்க. இதுல வேற உயிர் வாங்க போறாங்க, உயிரை வாங்கிட்டு இருக்கிறாங்க, அந்த வழியவே தாங்க முடியல, அதுல இன்னும் கூட என்ன செய்யறாங்க? அடி சாத்துறாங்க. மலக்குகள்கிட்ட அடி வாங்கியிருக்காங்களா யாராவது? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. மலக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கானவர் தெரியுமா? அப்படி நட்சத்திரத்தை அப்படி அசால்ட்டா பிடுங்கி நீங்க கிரிக்கெட் பால் எறிகிற மாதிரி எரிஞ்சிருவார். அவ்வளவு பெரிய மலக்கு அடி விட்டாருன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அல்லாஹ் அக்பர். சரி வாங்க, இந்த நல்ல மனிதர்களுக்கு ரூஹு வாங்க வரும் பொழுது அந்த மலக்கு வருவார், அழகான முகத்தில் வருவார். வந்துட்டு அவர் அப்படியே அந்த மனிதத்தில் பேசிட்டு அல்லாஹ் அவங்கள கூப்பிடுறான். அந்த ரூஹ இங்க பாருங்க, இந்த பிள்ளைக்கு மருந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா? பிள்ளைக்கு இந்த கசப்பான மருந்து கொடுக்கும்போது அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இப்படி ஏதாவது விளையாட்டு காட்டிட்டு அப்படியே வாயில ஊட்டுவாங்க பார்த்தீங்களா? இவர் என்ன செய்வாரு? இது எவ்வளவு கஷ்டமான வேலை, உயிர் வாங்குற வேலை. அல்லாஹு தாலா அவர் சொல்றான், ரப்புல் ஆலமீன் சொல்றான், என்னுடைய மூமினான சாலிகான அடியானுடைய உயிரை வாங்கும் போது எனக்கு ஏற்படுற வருத்தம் மாதிரி வேற நேரத்தில் ஏற்படலைங்கிறான். ஏன்னா அந்த உயிரை வாங்குறது அவனுக்கு கஷ்டமா இருக்கு, அவனுக்கு கஷ்டமாக இருப்பது எனக்கு கஷ்டமா இருக்கு. அல்லாஹ் அக்பர். திரும்ப சொல்றேன் பாருங்க, அல்லாஹ் சொல்றான், என்னுடைய மூமினான சாலிகான அடியானுடைய உயிரை வாங்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறான். ஏன்னா அந்த உயிரை எடுக்கும் பொழுது அவனுக்கு கஷ்டமா இருக்கு, அவனுக்கு வலியா இருக்கு, அதனால் எனக்கு கஷ்டமா இருக்குங்கிறான். அப்ப எவ்வளவு பிரியம் வச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் சொல்றான், ஆனா வலா புத்த லஹு மின்ஹு, அவனுக்கு மூத்தாய் தான் ஆகணும், வேற வழி இல்லை, வேற வேற
மௌத்து கொடுத்துதான் ஆகணும் எல்லாருக்கும். இந்த பூமியில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் மௌத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதனால வேற வழி இல்லை, நான் கொடுக்க தான் செய்யறேன். நான் அவனுக்கு உயிரை வாங்கி தான் ஆகணும், வாங்குறேன். இல்லைன்னா அல்லாஹ் வாங்கியிருக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு ஒரு கருணையாளன் பார்த்தீங்களா? நினைச்சு பார்க்கிறோமா ரப்ப? நமக்கு கஷ்டமா இருக்கிறது ரப்புக்கு கஷ்டமா இருக்காங்க. ஏன் தெரியுமா? ஹதீஸ குதுஸில அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? அடியானே, நீ ஃபர்லான வணக்கங்களை செய், நீ நஃபிலான வணக்கங்களை செய், எனக்கு நெருங்கிக்கிட்டே வந்துடுவேன், ரொம்ப நெருங்கிடுவேன், நான் உன்னை நேசிச்சிருவேன், உன்னுடைய கண்ணாக நான் ஆயிடுவேன், உன்னுடைய காதாக நான் ஆயிடுவேன், உன்னுடைய கையாக நான் ஆயிடுவேன், உன்னுடைய காலாக நான் ஆயிடுவேன். இதுக்கு பிறகு உனக்கு யாராவது தொந்தரவு தந்தால் நான் அவர்களிடத்தில் போர் செய்வதற்கு அறிவிப்பு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய வலி ஆயிட்டார். நீங்க வலின்னு சொன்னா பச்சை தலப்பா கட்டி பெரிய பச்சை ஜுப்பா போட்டு அப்படியே பெரிய 1000 மணி தஸ்பீ மணியை உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க நினைக்காதீங்க. வலி யார்? ஃபர்துகளையும் நஃபில்களையும் பேணக்கூடியவர் அல்லாஹ்வுடைய வலி. இப்ப சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய வலியா ஆகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? அதுக்கு போய் அந்த காலத்துல கதை அடிப்பாங்க. 40 நாள் போய் நாகூரார் போய் சில்லால இருந்தாரா, அதுக்கப்புறமா விலாயத்து கிடைச்சிட்டா, அதெல்லாம் டூப்பு. அதெல்லாம் என்னங்க, அப்படியே அவர் செஞ்சிருந்தாலும் கூட அது மார்க்கத்துக்கு மாற்றமான செயல், மார்க்கத்துக்கு மாற்றமான செயல். நீங்க அல்லாஹ் ஏமா கேக்குறீங்களா? அல்லாஹ்வுடைய வலினா தெரியுமா? வலி வலி தெரியாது? அவுலியா, அவுலியா ஆகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? கொஞ்சமா இருக்கா, நிறைய இருக்கா? ரொம்ப இருக்கு. அவுலியா வாகனம்னா ஒண்ணும் கிடையாதுங்க. ஒழுங்கா ஃபர்துகளை செய்யுங்க, ஒழுங்கா நஃபில்களை பேணுங்க, அல்லாஹ் உங்களுக்கு வழி ஆயிடுவான். உங்களை அல்லாஹ் தன்னுடைய வழியாக ஆக்கிக் கொள்வான். சரி, இப்போ பாருங்க, அந்த மலக்குல் மௌத் வந்து உயிரை வாங்க வந்து உட்கார்ந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா எடுப்பார்ல, கஷ்டமா இருக்கும்ல, என்ன செய்வார் தெரியுமா? சொர்க்கத்துடைய கதவை திறந்து வச்சிருவாங்க. சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்துடைய இந்த பார், அந்த பார், அத சொர்க்கத்தை பாப்பாம் பாருங்க. அல்லாஹ், சே என்ன காட்சிகள், என்ன காட்சி! அங்கே கன்னஹும் லுலு மக்னூன், அந்த யதூஃபு அலைஹிம் வில்தானும் முகல்லதூன் இதா ரஅய்தஹும் ஹஸிபதஹும் லுலுஅம் மன்சூரா. அந்த குழந்தைகள் அப்படியே முத்துக்களை தூவி விட்டதை போன்று இருப்பார்கள். பாப்பா கூற பாப்பா, அந்த சொர்க்கத்து பறவைகளை பார்ப்பான். அதெல்லாம் பார்த்தோன்னு அந்த சந்தோஷத்தில் இருப்பான். பார்த்தீங்களா? அப்படியே நைஸா உயிரை வாங்கிறார். முடிச்சு எப்படி அந்த சந்தோஷத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது, அது மட்டுமல்ல, அல்லாஹ் தேர்ந்து ஒரு அசரீரியை, ஒரு சப்தத்தை, அது மலக்கு மூலமாகவோ நேரடியாவோ, யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்திய்யா. அமைதி பெற்ற ஆத்மாவே, உனது ரப்பிடத்திலே திரும்பவா. எப்படி சொல்லுவான்? டென்ஷன் ஆத்மாக்கு டென்ஷனா இருக்காதீங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? அமைதி பெற்ற ஆத்மாவே அப்படிங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? என்னம்மா அர்த்தம்? என்ன அர்த்தங்க? டென்ஷனா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். எப்ப மௌத்து வரும்னு சொல்ல முடியுமா? நீங்க கேட்கலாம், டென்ஷனா இருக்கிறோமே, பொழுதன்னைக்கு டென்ஷனா தானே இருக்கு வாழ்க்கையே. ஏன்? அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் வாழ்வதால் டென்ஷனா இருக்கும். எதனால அங்க டென்ஷனா இருக்கிறோம்? ஏமா டென்ஷனா இருக்கிறோம்? ஏன்? புருஷன் காசு அனுப்பல, அதனால டென்ஷனா இருக்கிறோம். என்ன? புருஷன் இன்னும் ஊர்ல பில்டிங் கட்டல, அதனால டென்ஷனா இருக்கிறோம். அப்படியா? ஏமா டென்ஷன்? திக்ர் இல்லாம இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லை ஒண்ணு. இரண்டாவது என்னமா ஏன் டென்ஷன்? விதி மேல நம்பிக்கை இல்லாம இருக்காங்க. எது மேல நம்பிக்கை இல்ல? என்னமா? விதி, தலை விதின்னு சொல்றோமா இல்லையா? அந்த விதி தக்தீர் மேல நம்பிக்கை இல்லை. அதனாலதான் நம்ம சபுரு இல்லாம ஜஸா, எப்ப பார்த்தாலும் பதட்டம். என்ன செய்யறதுனே தெரியலையே, அச்சா பூச்சா. சின்ன காய்ச்சல் வந்தா கூட சில பேரால தாங்கிக்க முடியல. உடனே போய் பெட்ல படுத்துட்டு, அச்சோ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, ஆச்சா பூச்சா. ஏன்டா பயப்படுற?
அல்லாஹ் விதித்ததை தவிர குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர எங்களுக்கு எதுவும் ஆகாது. என்னங்க என்னமா அல்லாஹ் நமக்கு விதித்ததை தவிர சொல்லுங்க எதுவும் நடக்காது, அவ்வளவுதான். குல்லு ஸகீரின் வ கபீரின் முஸ்ததர் இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர். எல்லாத்தையும் அல்லாஹ் விதியில நிர்ணயம் செய்து திட்டமிட்டு அப்படித்தான் படைத்திருக்கிறான், எழுதியிருக்கிறான். மாஷா அல்லாஹு கான வமா லம் யஷா லம் யகுன். அல்லாஹ் எதை நாடுவானோ அது நடக்கும், அல்லாஹ் எதை நாட மாட்டானோ அது நடக்காது. உங்க புள்ள டாக்டர்னா டாக்டர் தாமா, இன்ஜினியர்னா இன்ஜினியர் தான். நீங்க குட்டிக்கரணம் போடுறதுனால நடக்க போறது ஒண்ணும் கிடையாது. விதியை மீறி நாம் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பருக்கையிலும் அல்லாஹ் நம்முடைய பேரை எழுதி இருக்கிறான். லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா. தனது உணவை முழுமையாக சாப்பிட்டு முடிக்காத வரை எந்த ஆத்மாவும் மரணிக்காது. என்னங்க நம்ம சாப்பாடா நம்ம சாப்பாடை நம்ம தாங்க சாப்பிடுவோம், யாரும் சாப்பிட முடியாது. நம்ம சாப்பாடா நம்ம தான் சாப்பிடுவோம். நமக்கென்று உள்ளது நமக்கு தான், நமக்குன்னு உள்ளது நம்ம சொல்றீங்க நமக்கு தான். எந்த அளவுக்குன்னா 11 வயசு பையன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அந்த பையனை கூப்பிட்டு, பையன் நம்ம சொல்றோம் வயசுனால, அந்த 11 வயசுல இன்றைக்கு 60 70 80 வயசுல உள்ள மார்க்க அறிஞருக்கு என்ன இல்மு இருக்குமோ அந்த இல்மு அந்த பையனுக்கு இருந்துச்சு. அல்லாஹு அக்பர். இப்னு அப்பாஸ் யாருன்னு தெரியுமா? இப்னு அப்பாஸ் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்னு அப்பாஸே லவ் அன்னல் இன்ஸ வல் ஜின்ன اجتمعوا على ان ينفعوك بشيء لم ينفعوك بشيء الا قد كتبه الله لك. لو ان الانس والجن اجتمعوا على ان يضروك بشيء لم يضروك بشيء الا قد كتبه الله لك. ஓ அப்பாஸுடைய மகனே, ஓ சிறுவனே கேட்டுக்கொள், ஜின்களும் மனிதர்களும் உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய நாடினால் அல்லாஹ் எழுதிய நன்மையை தவிர வேறு எந்த நன்மையையும் அவர்களால் செய்ய முடியாது. ஓ சிறுவனே, உலகத்தில் உள்ள ஜின்கள் மனிதர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு கெடுதியை செய்ய நாடினால் அவர்களால் ஒரு கெடுதியை செய்ய முடியாது, அல்லாஹ் எழுதியதை தவிர. அல்லாஹ், புரியுதா இல்லையா? அப்ப டென்ஷன் ஏன் வருதுமா? அதான் நீங்க சொல்லிட்டீங்களேன்றீங்க. டென்ஷன் ஏன் வருது? ஒன்னு திக்ர் இல்ல, இன்னொன்னு என்ன இல்ல, சப்ர் அலல் கதர் இல்ல, விதி மேல பொறுமை இல்ல, டென்ஷன். அப்ப டென்ஷனா இருக்கலாமா? ஏன் டென்ஷனா இருக்கும்போது மௌத்து வந்துச்சுன்னா மாட்டிப்போமே. நிம்மதியா இருக்கணும். யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மைனா, அல்லாஹ்வுடைய சப்தத்தை கேட்பான், அல்லது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அழைக்கக்கூடிய மலக்குடைய சப்தத்தை கேட்பான். அப்பா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த காட்சியை நினைச்சு பாருங்க. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا. மலக்குகள் அப்படியே இறங்குவாங்க பாருங்க, இறங்குவாங்க பாருங்க, அழகழகான மலக்குகள். அவர்களுடைய கரத்துல சொர்க்கத்துடைய கஃன் இருக்கும். என்ன கஃனுங்க? நீங்க போடுற கஃன்லாம் மண்ணு தின்னுட்டு போயிடுங்க. அந்த காலத்துல அஜிக்கு போகும்போது பார்த்துருக்கேன், மக்களுடைய மூட நம்பிக்கையில ஒரு நம்பிக்கை, ஊர்ல இருந்து கஃன் எடுத்துட்டு போய் ஜம்ஜம் தண்ணியில கழுவி காய வச்சு கொண்டு வருவார். என்ன, அதுக்கப்புறமா வட்டி கடையில் வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறமா வட்டி கடையில் வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சிருவார். என்ன நடப்பு? ஜம்ஜம்
தண்ணியில் நனைத்த கஃனை நமக்கு போர்த்துவதால் கபருடைய அதாபு வராதுன்னு நினைப்புங்க. அமல் தான் கபருடைய அதாபிலிருந்து பாதுகாக்கு. எது பாதுகாக்காது? நம்ம போடுற கஃன் கிடையாது. அபூபக்கர் தெரியுமில்ல உங்களுக்கு, ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க என்ன வசியத்து பண்ணாங்க தெரியுமா? மகளுக்கு, மகளே அம்மா கொஞ்சம் கேளுங்க, மகளே நான் மூத்தா போயிட்டா புதுசா கஃன் வாங்காத எனக்கு. என்னம்மா, எவ்வளவு பெரிய கலீஃபா, சுப்ஹானல்லாஹ். இஸ்லாத்துக்காக செல்வத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்காக தியாகம் செய்த சஹாபி ஆயிட்டு ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு முன்னாடி கடைசியா அழுகுறாங்க, எனக்கு யாரெல்லாம் என்னவெல்லாம் செய்தார்களோ அதற்கெல்லாம் பரிகாரம் செய்து விட்டேன், அபூபக்கருக்கு தவிர அபூபக்கருக்கு அல்லாஹ் பரிகாரம் செய்வான்னு சொன்னார். அழுகுறாங்க, யா ரசூலல்லாஹ் நானும் எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம், எனக்கு போய் நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் என்ன? அல்லாஹ்வுடைய தீனுக்கு செலவழிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சா அது என்னங்க? நீங்க தீனுக்கு செய்யற நன்மையா, தீன் உங்களுக்கு செஞ்ச நன்மையா? இன்னும் புரியல உங்களுக்கு. இப்ப இந்த மாதிரி மார்க்கெட் பணிகள்லாம் நடக்குது, இதுக்கெல்லாம் காசு கொடுங்கன்னு கேட்டு வர்றாங்க, சரியா? அப்ப நீங்க கொடுக்குறீங்க, நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நம்ம புண்ணியம் பண்ணிட்டோம். யாருக்கு? இந்த தீனுக்கு, இந்த தீனுடைய பணிகளுக்கு நம்ம புண்ணியம் பண்ணிட்டோம், நம்முடைய உபகாரம் தீன் மேல இருக்குன்னு நினைக்கிறோம். அட முட்டா பேர, தீனுடைய உபகாரம் ஓ மேல இருக்கு. ஏன்? இதை கொண்டுதான் நீ மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட போகிறாய், இல்லையா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நீ வாங்க போகிறாய். அப்படி இருக்கும்போது தீனு உனக்கு உபகாரம் செஞ்சுச்சா, நீ தீனுக்கு உபகாரம் பண்ணியா?